அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விஷால் நடிப்புல வெளியாயிருக்கிற மதகஜராஜா படத்துடைய கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட காட்டுறாங்க. ஸ்டேட் லெவல் ரன்னிங் ரேஸ் காம்படிஷனுடைய இறுதி போட்டி நடக்க போகுது. இறுதிப் போட்டியில வள்ளியம்மை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் அதே ஊரை சேர்ந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. வள்ளியம்மை ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஓனருடைய தங்கச்சியை இழுத்துட்டு ஓடிடுவாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா வேலைக்கும் சேர்ந்துடுவாரு. அவர் ட்ரெயின் பண்ண கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்ப போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண போறது. எப்படியாவது அவங்கள தோக்கடிச்சிட்டு அதை காரணமா காட்டி பிடி மாஸ்டரா வேலையை விட்டு தூக்கணுங்கிறது தான் வள்ளியம்மை ஸ்கூல் ஓனருடைய திட்டம். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருப்பாரு. போட்டி ஆரம்பிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வள்ளியம்மை ஸ்கூல் பையனுடைய கண்ணாடியை தட்டி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பையனுக்கு கண்ணு தெரியாதனால அவனால சரியா ஓடவும் முடியாது. கடைசியா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டியில ஜெயிச்சு வாத்தியாருடைய மானத்தையும் காப்பாத்துறாங்க. ஆனா வள்ளியம்மை ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை ஏமாத்தி தான் ஜெயிச்சானுங்கன்னு வன்மத்தை வளர்த்துக்கிறாங்க. அடுத்ததா பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. போட்டியில ஜெயிச்ச 4 பேரும் வளர்ந்து வேற வேற ஊர்ல இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் நந்தகோபால். அவர் லைஃப்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட காட்டுறாங்க. கோர்ட்ல ஒரு பொண்ணு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஜட்ஜ் அந்த பொண்ணு கிட்ட உன் புருஷன் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா, டவுரி கேட்டாரா, இல்ல வேற ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருக்கான்னு கேட்க எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மா டைவர்ஸ்க்கான காரணத்தை சொல்றாங்க. அந்த பொண்ணு நந்தகோபால தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. நந்தகோபால் 6 மார்ச்சுரி வேன் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கல்யாண சமயத்துல டிராவல்ஸ் வச்சிருக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எங்க வெளியே போறதா இருந்தாலும் எல்லாரையும் மார்ச்சுரி வேன்ல தான் கூட்டிட்டு போவாரு. என் வைஃப் டெலிவரிக்கு கூட அந்த மார்ச்சுரி வேன்ல தான் கூட்டிட்டு போனாரு. அதனாலேயே பிறந்த குழந்தைய எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்கிற ஜட்ஜ் நந்தகோபாலுடைய வக்கீல் கிட்ட எங்க உங்க கிளைண்ட்னு கேட்க அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அடுத்த ஹியரிங்க்கு கண்டிப்பா வருவாருன்னு சொல்றாரு. ஜட்ஜ் அவருக்கு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட சொல்றாரு. அட்வொகேட்டும் அதே மாதிரி பண்றாரு. நந்தகோபால் வைஃப் கிட்ட நீ என் கூட வந்து கொஞ்ச நாள் தங்குனா நானே உனக்கு மியூச்சுவல் டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. அடுத்ததா மதுரையில இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவர் ஜெயில இருந்து பெயில்ல வந்திருப்பாரு. அட்வொகேட் அவருக்கு போன் பண்ணி கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 10 நாள் தான் பெயில் கொடுத்திருக்காங்க, 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஜெயிலுக்கு போகணும்னு சொல்றாரு. அடுத்ததா திருச்சியில இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவர் தூக்கு மாட்டிக்க போறாரு. அப்ப பழைய பிடி மாஸ்டர் அவருக்கு போன் பண்றாரு. அவர் காலை அட்டன் பண்றாரு. மதுரை ஃப்ரெண்டும் நந்தகோபாலும் கான்கால்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. பிடி மாஸ்டருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. வள்ளியம்மை ஸ்கூல் ஓனர் அதுதான் பிடி மாஸ்டருடைய மச்சான். அவருடைய பையன் தான் மாப்பிள்ள. அவருடைய பையனுக்கு பொண்ணை பார்த்து ரொம்ப பிடிச்சு போனதுனால வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு. பிடி மாஸ்டரும் ஒரு கல்யாணத்தால பிரிஞ்ச குடும்பம் இந்த கல்யாணத்தால ஒண்ணு சேருமேன்னு கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேட்க இல்ல இனிமேதான் இன்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொல்றாரு. ராஜா தான் படத்துடைய ஹீரோ. இப்ப ராஜா தங்கி இருக்கிற ஊரை காட்டுறாங்க. தீக்குச்சிங்கிற ஆள் அந்த ஊருக்கு திரும்ப வர போறதா ஊரே பரபரப்பா இருக்கும். அந்த ஊரை சேர்ந்த சண்முகங்கிற ஆள் அவருடைய அடியாட்கள் கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என் குடும்பத்தை எரிச்சு கொன்னுட்டான், அவன் இந்த ஊர் எல்லைய மிதிக்க கூடாது, அதுக்குள்ள அவனை வெட்டி கொன்னிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. தீக்குச்சியையும் அவர் கூட வர பொண்ணையும் கூட்டிட்டு வர அந்த ஊர் இன்ஸ்பெக்டருடைய பையனான ராஜா போறாரு. தீக்குச்சியை தாக்க வர சண்முகத்துடைய ஆளுங்களை அடிச்சு போட்டு அவரை காப்பாத்திடுவாரு. அதுக்கப்புறம் தீக்குச்சியுடைய பொண்ணான அஞ்சலி கிட்ட உங்க அப்பாவை பார்த்தா ரவுடி மாதிரியே தெரியலன்னு கேட்க எங்க அப்பா ரவுடி கிடையாது, ரவுடி மாதிரி. 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்முகத்துடைய வீட்டை கொடுத்த யாரோ போனாங்க. அப்ப அவங்க கிட்ட தீப்பெட்டி இல்லைன்னு அப்பா கிட்ட தீப்பெட்டி கேட்டாங்க. அப்பாவுக்கு விஷயம் புரியாம தீப்பெட்டி கொடுத்துட்டாரு. ஆயுதத்தை சப்ளை பண்ணதா அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. இப்போ அந்த கேஸை ரீஓபன் பண்ணிருக்காங்க. தீக்குச்சி 10 நாள் அந்த ஊர்ல தங்கி டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சைன் போடணும். வெளியே தங்க வச்சா பாதுகாப்பு இல்லைன்னு தீக்குச்சியையும் தீக்குச்சியுடைய பொண்ணையும் ராஜா அவங்க வீட்டிலேயே தங்க வைக்கிறாரு. ராஜாவுக்கும் அஞ்சலிக்கும் ஒருத்தங்களை இன்னொருத்தங்க ரொம்பவே பிடிச்சு போய் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இத தீக்குச்சியும் நோட்டீஸ் பண்றாரு. 10 நாள் கழிச்சு தீக்குச்சியும் பொண்ணும் ஊருக்கு கிளம்பும் போது ராஜாவுடைய அப்பாவும் பாட்டியும் சொந்தக்கார பொண்ணுக்கு காது குத்துறதுக்காக தேதி பார்த்துட்டு இருப்பாங்க. அத தீக்குச்சி ராஜாவுக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் கல்யாண தேதி பாக்குறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசுவாரு. அதை கேட்டதும் ராஜாவுடைய அப்பாவும் பாட்டியும் டென்ஷன் ஆகி தீக்குச்சியை அவமானப்படுத்திடுவாங்க. அதுலயும் ராஜாவுடைய அப்பா அவரை போட்டு அடிக்கவே செஞ்சுடுவாரு. தீக்குச்சி ராஜாவுடைய அப்பா காலில் விழுந்து என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு கெஞ்சுறாரு. அதை பாக்குற அஞ்சலி அப்ப நீங்க கெஞ்ச வேண்டாம், நமக்கும் சுயமரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு கோமா அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்துல ராஜா அங்க இருக்க மாட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிற ராஜா ரொம்பவே அப்செட் ஆயிடுவாரு. அடுத்த சீன்ல 4 பேரும் கல்யாண வீட்டுக்கு வரத காட்டுறாங்க. மதுரை ஃப்ரெண்டோட மச்சினிச்சியை பார்த்து மத்த 3 பேரும் சொல்லு விட்டுட்டு தெரிவாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல என்கேஜ்மெண்ட் நடக்குது. பொண்ணோட முகத்தை பார்த்துட்டே பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு ராஜா புரிஞ்சுக்கிறாரு. விசாரிச்சு பார்த்ததுல பொண்ணு அவங்க அப்பாவுடைய சிஸ்டர் பையனை காதலிக்கிறதா புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த பிடி மாஸ்டர் கிட்ட ராஜா சொல்றாரு. ராஜா பிடி மாஸ்டர் கிட்ட சார் நீங்க போய் பேசி பாருங்க, நீங்க ஜெயிச்சா உங்க பொண்ணு வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான்னு சொல்ல பிடி மாஸ்டரும் நான் போய் பேசி பாக்குறேன்னு சொல்றாரு.
திடீர்னு மதுரக்கார ஃப்ரெண்ட் அவருடைய வைஃபை அறையிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து எதுக்குடா பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறேன்னு கேட்க, ஆடம்பரத்துக்காக பக்கத்து வீட்டு நகையை வாங்கி போட்டுட்டு வந்தா இப்ப அந்த நகையை தொலைச்சிட்டான்னு சொல்றாரு. ரமேஷுடைய வைஃப் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு இவர் தான் சொன்னாரு. அப்ப நான் வெறும் கழுத்தோட வந்தேன்னா நல்லா இருக்காதுன்னு தான் பக்கத்து வீட்டு நகையை வாங்கி போட்டுட்டு வந்தேன். என் புருஷன் என்ன நல்லா வச்சுக்காருன்னு காட்டிக்க தான் அப்படி பண்ணேன்னு சொல்ல ரமேஷ் இப்ப அந்த நகையை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு புலம்புறாரு. அதுக்கு ராஜா நீ நகையை திருப்பி கொடுக்க வேண்டாம், புதுசா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகையை கொடுத்துட்டு இதை வித்துட்டு புது நகையை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ஆபத்துக்கு உதவ தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த சமயத்துல ரமேஷுடைய வைஃப் நகை கொடுத்தவங்களுக்கு போன் பண்ணுவாங்க. அப்ப அது ஒரிஜினல் நகை கிடையாது, கவரிங் நகை தான் சொல்லுவாங்க. ரமேஷும் வைஃப் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ரமேஷ் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த நகையை திருப்பி கொடுக்க ராஜா இல்லடா இந்த நகையை வித்து உன் வைஃபுக்கு புது நகை வாங்கி போடு, நகை வேணும்னா போலியா இருக்கலாம் ஆனா உங்க சந்தோஷம் உண்மையானதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாரு. சின்ன வயசுல இவங்க கிட்ட ரன்னிங் ரேஸ்ல தோத்து போன ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பளையா இருந்தா திரும்ப ரன்னிங் ரேஸ் வாங்கடான்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை நோட்டீஸ் பண்ற ரமேஷுடைய மச்சினிச்சி மகா அவனுங்க உங்களை ஆம்பளைங்களான்னு கேக்குறாங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டுட்டு அவங்க ரன்னிங் ரேஸ் வருவாங்கன்னு அவங்க சார்பா சொல்லிடுவாங்க. மறுநாள் காலையில எப்படியும் பிடி மாஸ்டர் பேசி மாப்பிளைய மாத்தி இருப்பாங்கன்னு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸுங்க மேரேஜ் ஹாலுக்கு போறாங்க. ஆனா அங்க பழைய மாப்பிள்ள தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பிடி மாஸ்டரும் அங்க இருக்க மாட்டாரு. அவருடைய வைஃப் கிட்ட சார் எங்கன்னு கேட்கும்போது இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு பயந்து பதில் சொல்றாங்க. வாத்தியார் வைஃபுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனையும் பாடி லாங்குவேஜையும் வச்சு கண்டிப்பா வாத்தியார கடத்தி இருப்பாங்கன்னு ராஜா புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப தூரம் கொண்டு போக வாய்ப்பில்லை, அதனால சத்திரத்துலதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கணும். அதனால சத்திரத்துக்குள்ள பாம்பு இருக்குன்னு புரளிய கிளப்பி விடுறாங்க. மாப்பிள்ள தான் அவருடைய அப்பாவுக்கே தெரியாம அந்த பொண்ணு காதலிக்கிற பையனையும் பிடி மாஸ்டரையும் கடத்தி வச்சிருப்பாரு. மாப்பிள்ளைக்கு ஒருவேளை பிடி மாஸ்டரும் அந்த பையனும் கட்டி வச்சிருந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருப்பாங்களான்னு சந்தேகம் வந்து அங்க போறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு அவங்கள அடிச்சு போட்டு 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுவாங்க. பையன் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் அவங்க அப்பா ரொம்பவே கோவப்படுவாரு. ஆனா பிடி மாஸ்டருடைய வைஃப் அண்ணா எங்க கல்யாணம் தான் உங்க ஆசீர்வாதம் இல்லாம நடந்தது, எங்க பொண்ணுடைய கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு அவரை சமாதானப்படுத்துவாங்க. அவரும் சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. அடுத்த சீன்ல எல்லாரும் ஊருக்கு கிளம்புறத காட்டுறாங்க. அப்ப வீட்டுல ஒரு திருடம் புகுந்து நந்தகோபால் வைஃபுடைய கழுத்துல கத்திய வச்சு நகையை கொடுக்கலன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு இருப்பாரு. அங்க வர நந்தகோபால் என் பொண்டாட்டியை விடுடா, அவ இல்லாம என்னால வாழ முடியாது, அவ உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வந்தா கூட நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டுவாரு. நந்தகோபால் தொடர்ந்து புலம்பிட்டே இருக்க சரியான பொண்டாட்டி பைத்தியத்துக்கிட்ட மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு திருடன் நந்தகோபாலுடைய வைஃபை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த திருடன் வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல இவங்க கூட படிச்ச ஃப்ரெண்டு தான். நந்தகோபாலையும் வைஃபையும் சேர்த்து வைக்க எல்லாரும் சேர்ந்த போட்ட திட்டம் தான் அதுன்னு. இது தெரியாத நந்தகோபாலுடைய வைஃப் மனசு மாறி அவங்க அம்மாவை நீ ஊருக்கு கிளம்பு, நான் கொஞ்ச நாள் என் புருஷன் கூட இருந்துட்டு வரேன்னு சொல்லி அனுப்புவாங்க. அடுத்த சீன்ல சின்ன வயசுல இவங்க கிட்ட தோத்து போன டீமுக்கும் இவங்களுக்கும் இடையே ரன்னிங் ரேஸ் நடக்குது. திரும்பவும் அவங்க தோத்து போற மாதிரி இருப்பாங்க. ஆனா ராஜா ஸ்லோவா ஓடி அவங்கள ஜெயிக்க வச்சிருவாரு. இதை ஃப்ரெண்ட்ஸுங்க நோட்டீஸ் பண்ணி ஏண்டா இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது சின்ன வயசுல தோத்து போனதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. திரும்ப தோத்து போனா என்ன ஆகுறது, அவங்க ஜெயிக்கணும்னு குடும்பமே அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சொந்த ஊர்ல அவங்க ஜெயிச்சுட்டு போகட்டும், தோத்து போறதுலயும் ஒரு சந்தோஷமா இருக்கு, நான் உங்களை ஏமாத்தி இருந்தா சாரின்னு கேட்பாரு. அதுக்கு நந்தகோபால் பிரிஞ்சிருந்த என்னையும் வைஃபையும் ஒண்ணு சேர்த்து வச்ச நீ எதுக்குடா சாரி கேக்குறேன்னு கேட்கிறாரு. உடனே மதுரக்கார ஃப்ரெண்ட் ரமேஷ் உனக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சுடா, ஆனா நான் ஜெயில இருந்து தான் வந்தேன், இப்ப திரும்ப ஜெயிலுக்கு போகணும்னு சொல்றாரு. அதுக்கு திருச்சி ஃப்ரெண்ட் உனக்காவது போறதுக்கு ஜெயிலுன்னு ஒரு இடம் இருக்குடா, எனக்கு அது கூட கிடையாது, தற்கொலை பண்ணிக்க இருந்தேன், அப்பதான் வாத்தியார் போன் பண்ணாரு, கடைசி அவங்க எல்லாரையும் ஒரு முறை பாத்துட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேக்குற ராஜா டென்ஷன் ஆகி என்னடா நடக்குதுன்னு கேக்குறாரு. இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க லைஃப்ல நடந்த பிரச்சனையை சொல்றாங்க. சப் கலெக்டரான ரமேஷ் ஒரு பார்மமெடிக்கல் கம்பெனி காலாவதியான மருந்தை சப்ளை பண்றதை தெரிஞ்சு அந்த கம்பெனிக்கு சீல் வச்சிடுவாரு. அதை வெரிஃபை பண்ண டெல்லியில இருந்து ஒரு டீம் வரதா இருக்கும். அதுக்குள்ள அந்த கம்பெனியுடைய ஓனர் கருக்குவேல் ஒரு மாற்றுத்திறனாளி மூலமா சப் கலெக்டர் கையில பணத்தை கொடுக்க வச்சு லஞ்ச கேஸ்ல மாட்டி விட்டுருவாரு. அந்த கருக்குவேல் 7 சேனல் 4 நியூஸ் பேப்பர் ஜாதி கட்சி 40 பிசினஸ் வெல் செட்டில், அவரை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஆட்சி அமைக்க போற சிஎம் கூட அவர் கொடுக்கிற 19 எம்எல்ஏ ஆதரவோட தான் ஆட்சி அமைக்க போறாரு. சோ அரசாங்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள். அடுத்ததா திருச்சிக்காரர் அவருடைய பிரச்சனையை சொல்றாரு. அவர் கைத்தறி துணிகளை எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ் மீடியேட்டர் மூலமா பண்ணிட்டு இருப்பாரு. அதுல மீடியேட்டருக்கே நிறைய லாபம் போயிடும். அதனால அவர் இந்த பிசினஸ் நம்மளே டைரக்டா பண்ணலாம், மீடியேட்டர் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணி அதுக்கான ஆர்டரையும் வாங்கிடுவாரு. அதுக்கப்புறம் 400 நெசவாளிகளை வச்சு 6 மாசம் கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸையும் ரெடி பண்ணிடுவாரு. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவர் குடோன்ல பத்திரமா வச்சிருப்பாரு. ஆனா திடீர்னு நைட் அந்த குடோன்ல தீ பிடிச்சிடும்.
தெரிஞ்சிடும் அந்த தீ பக்கத்துல இருக்கிற பார்மமெடிக்கல் கம்பெனிக்கும் பரவிடும். அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையும் வந்த இன்சூரன்ஸ் மணியையும் பார்மமெடிக்கல் கம்பெனிக்கு நஷ்ட ஈடா கொடுத்துடுவாரு. கிட்டத்தட்ட 52 lakhs. நெசவாளிகளுக்கு செட்டில் பண்ண அவர்கிட்ட பணம் கிடையாது. அதனாலதான் கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை முடிவை எடுத்திருப்பாரு. சப் கலெக்டர் திருச்சிக்காரர்கிட்ட அந்த பார்மமெடிக்கல் கம்பெனியுடைய பேரை கேட்கிறாரு. அந்த பார்மமெடிக்கல் கம்பெனி வேற யாரும் இல்ல, பிசினஸ் மேக்னட் கருகவேலுடையதுதான். போலி மருந்து கேஸ்ல இருந்து தப்பிக்குதான் கருகவேல் பார்மமெடிக்கல் கம்பெனியை எரிச்சது. அந்த தீ தான் பக்கத்துல இருந்த குடோனுக்கு பரவிச்சுன்னு ராஜா புரிஞ்சுக்கிறாரு. ராஜா ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல கருகவேலை காட்டுறாங்க. அவருடைய ஆதரவோட ஆட்சி அமைக்க போற சிஎம் பார்க்க போறாரு. அப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் வந்ததுனால சிஎம் இவரை வெயிட் பண்ண வச்சிடுவாரு. அடுத்த செகண்டே ஆட்சி அமைக்க போற கட்சிக்கு 19 எம்எல்ஏக்கள் கொடுத்த ஆதரவு வாபஸ்ன்னு கருகவேல் நியூஸ் சேனல்ல பிளாஷ் நியூஸ் வரும். கருகவேலும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. சிஎம்மும் மத்த கட்சி ஆட்களும் அலறி அடிச்சுட்டு போய் கருகவேல் வீட்டுல மணிக்கணக்கா காத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஆதரவு திரும்ப கொடுப்பாரு. ராஜா சென்னைக்கு வந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கருகவேல் வீட்டுல டிராப் பண்ண சொல்றாரு. உடனே ஆட்டோ டிரைவர் என்னப்பா அங்க வேலையில சேர போறியான்னு கேக்குறாரு. அதுக்கு ராஜா நான் இதுக்கு வேலைக்கு போகணும், அவர் எனக்கு கொஞ்சம் பணம் தரணும், அதை வாங்கிட்டு போக தான் வந்தேன்னு சொல்ல ஆட்டோ டிரைவர் நம்பவே மாட்டாரு. ராஜா உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட உள்ள வந்து பாருங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்ல சிபிஐன்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவாரு. கருகவேல் ராஜா கிட்ட வந்து நீ சிபிஐயா, எங்க இருந்து வர, சென்ட்ரலா ஸ்டேட்டான்னு கேட்க ராஜா சிபிஐனா கேபிள் சர்வீஸ் ஆஃப் இந்தியான்னு நக்கலா பதில் சொல்றாரு. அதை கேட்கிற கருகவேல் டென்ஷன் ஆகி உன்னால என்னுடைய 2 நிமிஷம் வேஸ்டா போச்சுன்னு சொல்ல ராஜா உன்னால என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுடைய லைஃப் பாழா போச்சுன்னு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் உனக்கு நஷ்ட ஈடா கொடுத்த 52 lakhs பிளஸ் ஆட்டோ ஃபேர் 2யும் சேர்த்து கொடுக்கணும், அப்பதான் நான் இங்க இருந்து போவேன்னு சொல்ல கருகவேலுடைய ஆட்கள் ராஜாவை அடிக்க வருவாங்க. ஆனா ராஜா எல்லாரையும் அடிச்சு போட்டுருவாரு. அதுக்கப்புறம் கருகவேல் கிட்ட இத்தனை பேரை அடிச்சு போட்ட எனக்கு உன்னத்துக்கு 1 நிமிஷம் ஆகாதுன்னு சொல்ல கருகவேல் அந்த பணம் எனக்கு கால் தூசிக்கு சமம், ஆனா அந்த பணத்தை நான் தரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. ராஜா 1 வாரத்துக்குள்ள நீ அந்த பணத்தை செட்டில் பண்ணலனா உன்னை நான் நடுத்தெருவில் நிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு ஆட்டோல திரும்ப கிளம்பிடுவாரு. போற வழியில ஆட்டோ டிரைவர் ஏன்பா இது மாதிரி ஆளுங்க கிட்ட மோதுறேன்னு கேட்க ராஜா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி சொல்றாரு. அதை கேட்டு ஆட்டோ டிரைவர் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இவ்வளவு பண்றேன்னு எமோஷனல் ஆயிடுவாரு. திடீர்னு போலீஸ் ஆட்டோவை வழிமறிச்சு ராஜா பேக்ல இருந்து கஞ்சா எடுத்து கஞ்சா கேஸ்ல ஆட்டோ டிரைவரையும் ராஜாவையும் புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. கருகவேல் ராஜாவை போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ணி கேபிள் பிசினஸ் பண்ற உனக்கே இவ்வளவு இருக்கும்னா டிவி சேனல், நியூஸ் பேப்பர், ஜாதி கட்சின்னு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும், இந்த 3 என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு பேசுவாரு. கருகவேலுடைய அசிஸ்டன்ட் ராஜா கிட்ட வந்து இப்போ உன்னை பத்தின நியூஸ் எங்க டிவி சேனல் எல்லாம் வரும்னு மிரட்டிட்டு போவாரு. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்டோ டிரைவர் ஆட்டோ என்னுடையது, அதுல இருந்த கஞ்சாவும் என்னுடையது, இதுக்கு சவாரி எப்படி பொறுப்பாவாரு, நீங்க அவரை விடலைன்னா போலி கேஸ் போடுறீங்கன்னு நான் உங்க மேலேயே கேஸ் போடுவேன்னு போலீஸையே மிரட்டுவாரு. ராஜா ஏன்னா இப்படி பண்றீங்கன்னு கேட்க அவன் என்ன பேச்சு பேசிட்டு போறான், நீ அவனை சும்மா விடாதேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை வேண்டான்னு ராஜாவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ராஜா வெளியே வந்து அங்க சைக்கிள் எடுத்துட்டு இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட அண்ணா எனக்கு கொஞ்சம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல டிராப் பண்றீங்களான்னு கேக்குறாரு. அவரும் சரின்னு ஒத்துப்பாரு. ராஜா ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனதும் அங்க இருக்கிற டிரைவர்ஸ் கிட்ட எல்லாம் உங்களை எல்லாம் என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருக்கிறதா சொல்றாரு. கூட போலீஸ் இருக்கிறதுனால ஆட்டோ டிரைவர்ஸும் நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட சார் அதிகமா கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போவாரு. இப்படியே ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்டா போய் எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்டையும் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நீங்க ஆட்டோ டிரைவரை பிடிச்சு வச்சிருக்கிறதுனால எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் போராட்டம் பண்றதுக்காக ஸ்டேஷனை நோக்கி வந்துட்டு இருக்கிறதா சொல்வாரு. இன்ஸ்பெக்டர் என்னாச்சுன்னு பார்க்க வெளியே வருவாரு. ராஜா மறைஞ்சிருந்து இன்ஸ்பெக்டர் மேல கல்ல தூக்கி எறிவாரு. உடனே இன்ஸ்பெக்டர் கோபத்துல பொறுக்கி நாயங்களான்னு ஆட்டோ டிரைவர்ஸை பார்த்து திட்டுறாரு. உடனே ஆட்டோ டிரைவர்ஸ் மரியாதையா பேசுங்கன்னு சொல்ல ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் இடையே தகராறு நடக்குது. ராஜா அந்த சமயத்துல ஸ்டேஷனுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற கஞ்சாவை எடுத்துட்டு வந்துடுவாரு. ஆதாரம் இல்லாததுனால போலீஸும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டோ டிரைவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கருகவேலுடைய மினிஸ்டர் இலவச மோர்பந்தல திறந்து வச்சு பேசிட்டு இருப்பாரு. ராஜா தொண்டர் மாதிரி அங்க போயிட்டு அவர் எடுத்துட்டு வந்த கஞ்சாவை மோர்ல கலந்து மினிஸ்டருக்கு குடிக்க கொடுத்துடுவாரு. மினிஸ்டர் அடுத்ததா ஜப்பான்ல இருந்து பிசினஸ் டீலுக்காக வந்திருக்கிற டெலிகேட்ஸை மீட் பண்ண போவாரு. ஆனா கஞ்சா போதையில அந்த ஃபீமேல் டெலிகேட்ஸ் கிட்ட தப்பா நடந்துப்பாரு. அந்த இன்சிடென்ட் டிவில பிளாஷ் நியூஸா வந்து வைரல் ஆயிடும். அதனால சீஃப் மினிஸ்டர் வேற வழி இல்லாம மினிஸ்டரை பதவியில இருந்து தூக்கிடுவாரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஆட்டோ டிரைவர் ராஜாவா அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க தீக்குச்சியோட பொண்ணான மாதவி இருக்கிறத பார்த்துட்டு ராஜா சந்தோஷப்பட்டு நானும் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா மாதவி இன்னமும் கோபமா தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு வீடு தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால ராஜா ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு வீடை ரெண்டுக்கு எடுக்க வைப்பாரு. மாதவிக்கும் அவங்க ஃப்ரெண்டுங்கன்னு தெரியாம வீடை ரெண்டுக்கு கொடுத்துடுவாங்க. மகாவும் அங்க வந்து தங்கிக்கிறாங்க. அடுத்த
அடுத்த சீன்ல கருகுவேல் மினிஸ்டரா பதவியேற்க போறதா பிளாஷ் நியூஸ் வருது. அதை பாக்குற எக்ஸ் மினிஸ்டர் கருகுவேலுக்கு போன் பண்ணி, உனக்காக தானே நான் எல்லாம் பண்ணி இந்த நிலைமையில இருக்கிறேன், இப்ப ஏன் பதவியை நீ எடுக்க போறியா, நீ மட்டும் அப்படி பண்ணேனா உன்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் ஆதாரத்தோட வெளியே சொல்லிடுவேன் மிரட்டுவாரு. அவர் பேசிட்டே இருக்கும்போது கருகுவேலுடைய ஆள் பின்னாடியில இருந்து அவருக்கு விஷ ஊசியை போட்டு கொன்னுடுறாரு. இந்த பழிய ராஜா மேல போடுறதுக்காக ராஜாவுடைய காதலி மகாதான்னு நினைச்சு அவங்கள கடத்தி வச்சிருப்பாரு. மகாவை காப்பாத்துறதுக்காக ராஜா மினிஸ்டருடைய வீட்டுக்கு வருவாரு. கூட நந்தகோபாலும் இருப்பாரு. அப்ப மினிஸ்டர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு எங்க அந்த பழி அவங்க மேல வந்துடுமோன்னு பாடியை மறைக்கிறதுக்காக தூக்கிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நியூஸ் சேனல் எல்லாம் பதவி போன போதும் மினிஸ்டர் மக்கள் சேவைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கிறதா பிளாஷ் நியூஸ் போடுவாங்க. அந்த நியூஸை பாக்குற கருகுவேல் கொல்ல அனுப்பின மொட்டைக்கு போன் பண்ணி கொன்னுட்டேன்னு பொய் சொன்னியான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதனால மொட்டை எக்ஸ் மினிஸ்டர் திரும்பவும் கொலை பண்றதுக்காக போவாரு. இந்த முறை கொலை பண்றதுக்கு ஆதாரம் வேணும்னு மொபைல் வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு இறந்து போன மினிஸ்டர் பாடியில திரும்ப திரும்ப குத்திட்டு இருப்பாரு. ஆனா மொட்டை திரும்பி பாக்குறதுக்குள்ள ராஜா அந்த மொபைலை எடுத்துட்டு போய் அந்த வீடியோவை டிவி சேனலுக்கு கொடுக்குறாங்க. டிவி சேனலும் அதை உடனே டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதனால கருகுவேலுடைய பதவியேற்பு நின்னு போயிடும். சீஃப் மினிஸ்டர் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க கருகுவேலுடைய வீட்டுக்கு ரெய்டு அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஆனா கருகுவேல் கட்சி ஆளுங்களை தூண்டி விட்டு பிரச்சனை பண்றாரு. ஒரே கலவரமா இருக்கும். இத சாக்கா வச்சுட்டு ராஜாவுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் போற கார்ல மோதி ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ண வச்சிடுவாரு. கருகுவேல் சிம்பதியை சம்பாதிக்கிறதுக்காக அவருடைய கட்சிக்காரரையே கொன்னுட்டு நாடகம் போடுவாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய கருப்பு பணத்தை எல்லாம் ஒரு வேன்ல வச்சு எடுத்துட்டு போய் வெளியூருக்கு எப்படியாவது தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ராஜா கருகுவேலை அடிச்சு போட்டு அவர் பண்ண அத்தனை ஊழலையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாரு. வேற வழி இல்லாம கருகுவேலுடைய உதவியாளரை அவருக்கு எதிராக சாட்சியும் சொல்லிடுவாங்க. அதனால கருகுவேலை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சப் கலெக்டருக்கு அவருடைய வேலை திரும்ப கிடைச்சிடும். நெசவாளர்களுக்கு கவர்மெண்டே நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. அடுத்த சீன்ல மகாவும் மாதவியும் ராஜாவை பார்க்க வராங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இப்போ உனக்கு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல ராஜா புது பிரச்சனையை ஒழிக்க புது பிரச்சனையை ஆரம்பிக்கணும்னு அங்கே இருக்கிற டாக்டரை சைட் அடிக்க ஆரம்பிப்பாரு. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.